மாற்று திறனாளிகள், அங்கவீனமானவர்கள், அதேபோன்று செவிப்புலனற்றோர், வாய் பேச முடியாதவர்களை நாங்கள் மாற்று திறனாளிகள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் அவ்வாறான மாற்று திறனாளிகள் இப்போது இருக்கின்ற காலத்திலே மாற்று திறமையாளர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வாறான நிகழ்வைத்தான் நான் இந்த காணொளி வடிவிலாக உங்களுக்கு தந்து கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த காணொளியினை பார்த்துவிட்டு வாருங்கள். வாரம் வியாழக்கிழமை இலங்கையினுடைய பல பகுதிகளிலே வித்யாரம்ப நிகழ்வு, அதாவது பாடசாலைக்கு முதலாம் தரத்திற்கு புதிய மாணவர்களை உள்வாங்குகின்ற நிகழ்வு பல பாடசாலைகளிலே இடம்பெற்று நிறைவுக்கு வந்தது. இந்த பாடசாலைகளிலே நடைபெற்ற நிகழ்வுகளிலே பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால், எந்த நிகழ்வு நடந்தாலும் முதலாவது அந்த நிகழ்ச்சி நிரலிலே மத அனுஷ்டானம், அதற்கு பிறகு இலங்கை நாட்டினுடைய ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய தேசிய கீதம் இசைக்கப்படுவது வழமை. ஆனால் நேற்றைய தினம் சம்மாந்துறையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்விலே ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அது விடயமான ஒரு காணொலியை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். நேற்றைய தினம் சம்மாந்துறை அல்லரசத் மகா வித்தியாலயத்திலே இடம்பெற்ற இந்த வித்யாரம்ப நிகழ்வு, மாணவர்களை உள்வாங்குகின்ற நிகழ்விலே மிக அழகான முறையிலே அந்த நிகழ்ச்சி நிரல் நிகழ்த்தப்பட்டிருந்த போதிலும் நிறைய அதிதிகள் வருகை தந்திருந்தார்கள். இதன் அடிப்படையிலே நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதனுடைய காணொலி ஒன்று முகநூல் வாயிலாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த முகநூல் வாயிலாக கிடைக்கப்பெற்ற அந்த பார்த்த அந்த காணொலியிலே இந்த மாணவர்கள் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்ற போது வளமையாக எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார்கள். ஆனால் 2 மாணவர்கள் முன்னால் வந்து அந்த தேசிய கீதத்திற்கான செய்கைகளை செய்திருந்தார்கள். பொதுவாக மாற்றுத்திறனாளிகள், அதாவது செவிப்புலனற்றோர்கள் இந்த பாசையினூடாக பேசுவார்கள், செய்கை மூலமாக பேசுவார்கள். அந்த செய்கையை இந்த 2 மாணவர்கள் செய்திருந்தார்கள் அந்த தேசிய கீதத்துக்கு. இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, வாழ்த்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த தேசிய கீதம் இசைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காணொளி பகிரப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது தேசிய கீதம் அல்லாமல் வேறு நிகழ்வாக இருந்தால் வந்திருக்கின்ற அனைவருமே இந்த நிகழ்ச்சியினை வீடியோ செய்து காணொலிகளாக பதிவு செய்து பதிவேற்றம் செய்திருப்பார்.
அந்த அளவுக்கு இந்த காணொளி ஒரு அழகான முறையிலே, ஒரு தத்ரூபமான முறையிலே இந்த மாணவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வதை விட, இந்த பாடசாலையிலே இந்த மாணவர்களை அ மாற்றுத் திறமையாளர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அழகிய காட்சி இந்த இடத்திலே அ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கூற வேண்டும். அ ஏனென்று சொன்னால், இந்த இவ்வாறான மாணவர்களை பொது அரங்குகளிலே ஏற்றி, அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி, அவர்களுக்கான திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற நோக்கத்தோடு இவ்வாறான செயற்பாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சம்மாந்துறை அல் அர்ஷத் மகா வித்தியாலயத்திலே இந்த பாடசாலையிலே இதற்கென்று ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த பாடசாலையிலே சம்மாந்துறை அல் அர்ஷத் மகா வித்தியாலயத்திலே அ இந்த பிரிவுக்காக விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான ஒரு பகுதியாக பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் தற்போதைக்கு 45 மாணவர்கள் இப்போது அ கல்வியினை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அதேபோல இந்த நிகழ்ச்சியினை செய்த மாணவர்கள் ஏஎல்எஃப் நபீஹா, எஸ்எஃப் ஹீனா ஆகிய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியினை அழகான முறையிலே செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இந்த பாடசாலையினுடைய அதிபர் அப்துல் ரஹீம் அதிபர் அவர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த மாற்றுத் திறனாளிகள் என்று சொல்கின்ற மாணவர்கள், அவர்களை மாற்றுத் திறமையாளர்களாக மாற்றுகின்ற ஒரு பகுதியாக சம்மாந்துறையிலே இருக்கின்ற அல் அர்ஷத் பாடசாலையிலே இந்த ஒரு பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாணவர்களை வருகின்ற காலங்களில் சம்மாந்துறையில் நடக்கின்ற பொது நிகழ்வுகளிலே இவ்வாறான நிகழ்ச்சியிலே உள்வாங்கப்பட வேண்டும். பொதுவாக வலய கல்வி அலுவலகத்தினுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதேபோல எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய நிகழ்வுகள் நடைபெறும். அதேபோல பொது இடங்களினுடைய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது, இந்த மாணவர்களை இவ்வாறான நிகழ்ச்சியிலே உள்வாங்குகின்ற போது, அவர்களுடைய திறமைகளும் வெளிக்கொண்டு வரும். அவர்களுக்கான திறமைகளையும் அவர்கள் அங்கீகாரப்படுத்திக் கொள்வார்கள் என்பதனை நான் இந்த தருணத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதேபோல கட்டாயம் இன்னொருவருக்கு நாங்கள் இந்த வாழ்த்தினை சொல்ல வேண்டும். இந்த காணொளியை பார்க்கின்ற போது, அந்த காணொளியிலே அதிதிகள் பக்கம் அந்த கேமரா திரும்புகின்ற போது, ஒரு ஆசிரியை அந்த மாணவர்களுக்கு முன்னால் நின்று அவர்களுக்கான அந்த செய்கை பயிற்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர்கள் செவிப்புலனற்றோர். என்ன இசைக்கப்படுகின்றது என்று தெரியாது. இவர்கள் முன்னால் நின்று அந்த ஆசிரியை முன்னால் நின்று இந்த மாணவர்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று செய்கை மூலமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பயிற்சியினை வழங்கிய ஆசிரியைக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கட்டாயம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏஆர் ஐனுல் மஸ்னூன் ஆசிரியை இந்த மாணவர்களுக்கான பயிற்சியினை வழங்கியிருந்தார். ஆகவே நீங்களும் இந்த மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்ல விரும்பினால் ஒரு வாழ்த்து சொல்லிக் கொள்ளுங்கள். கொமெண்ட் மூலமாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.